சஞ்சய் மஞ்சுரேக்கர் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருந்தாரு. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஜொனத்தன் ட்ராட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மேட்ச் முடிச்ச உடனே பேசக்கூடிய அந்த ஃபோர்த் அம்பையர் மாதிரி ஒரு செஷன் போகும்ல. ஸோ அந்த போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் வந்துட்டு பேசக்கூடிய இங்கிலாந்து ரெப்ரசன்டேட்டிவாக ஜொனத்தன் ட்ராட் வந்துட்டு அங்கேருந்து ஒரு வேறு ஏதோ இடத்துலேருந்து எப்போவுமே டிஜிட்டலாக மட்டும்தான் அந்த ஸ்க்ரீனில் வந்து பேசிகிட்டு இருப்பார். இதுதான் வந்து இந்த சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இங்கே உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா, இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து சஞ்சய் மஞ்சுரேக்கர் பக்கத்தில் வந்துட்டு காம்பேரர். இப்போ காம்பேரர் கேட்குறாரு, இது என்னங்க இங்கிலாந்து இப்படி பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்துட்டு ட்ரா பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமாவும் பிடிச்சி அவங்கள நோண்டி ஒரு ஒரு சாதாரண பவுலர், என்னுடைய பவுலர் ஹாரி ப்ரூக்கையும் பென்ட்டை கட்டுச்சு நான் பவுலிங் போட போகிறேன், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக உனக்கு ஒரு டெஸ்ட் விக்கெட் வேணும் ஜடேஜா அப்படின்னு கேட்டது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஃப்ளேவர்லேயே இல்லையேங்க, இதெல்லாம் என்னங்க இது அப்படின்னு கேட்டதுக்கு சஞ்சய் மஞ்சுரேக்கர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்போ ஜானத்தன் ட்ராட் கிட்ட கேட்குறாங்க, என்ன ஜானத்தன் ட்ராட், உங்கள் இங்கிலாந்து பிளேயர்ஸ் இப்படி பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. என்ன சொல்ல முடியும் அவர்னால? கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டாக போக முடியாது. இந்தியாவுக்கு சப்போர்ட்டாகவும் பேச முடியாது. அதே நேரத்தில் அவருடைய வியூவையும் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலாண்டில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. எங்களுடைய வே ஆஃப் கிரிக்கெட் நாங்கள் ப்ராட்டப் பண்ணதெல்லாம் எப்படின்னா, இந்த பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். மேட்சோட ரிசல்ட் என்ன? அதுக்கு தான் விளாடுவோம். இப்போ வந்து இந்த இடத்துல ட்ரா தான்றது 2 டீமுக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் டைம் கிடையாது ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. இந்தியா இன்னிங்ஸ் எப்போ வந்துட்டு போதும்னு டிக்ளேர் பண்ணுறாங்களோ, அதோட வந்து மேட்ச் முடிஞ்சிரும்ன்றது ரூல்ஸோடைய டைமிங்ஸ் படி தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இட்ஸ் அ ட்ரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஆட மாட்டோம். அது அது அப்படிதான். அது எங்களுடைய இங்கிலாந்து கிரிக்கெட் வழக்கம். நாங்கள் அதுலேருந்து அப்படிதான். அது வந்து ஒருத்தன் 80ல் இருக்கிறான், ஒருத்தன் 90ல் இருக்கிறான். அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ட்ராவா ரைட், ஓகே, கை கொடுத்து கிளம்பிடுவோம் அப்படின்றது தான். பட் எனக்கு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் புரியுது. நான் 2 சைட்லேருந்துமே யோசிக்கிறேன். இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் 80ல 90ல இருக்கிறாரு. 2 பேர் இருக்கிறாங்க. அதில வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு மெய்டன் 100 கையில கிடைக்குது. அதை எப்படி விடுவாரு? அதையும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் 2 சைட்லயும் இதுதான் விஷயம்னு ஜானத்தன் ட்ராட் சேஃபா ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ சஞ்சய் மஞ்சுரேக்கர் பதில் குடுக்குறாரு. பதில் எட்டி குடுக்குறாரு. அதுதான் மேட்டர். கேளுங்க. சஞ்சய் மஞ்சுரேக்கர் என்ன சொல்றாருன்னா, சூப்பர் நல்ல விஷயம். இந்த இடத்துல ஜானத்தன் ட்ராட் உள்ள இருந்தது சூப்பரான விஷயம். கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ், அதாவது நீங்கள் கிரிக்கெட்டை பார்த்து எப்படி வளர்ந்தீங்க, எப்படிப்பட்ட கிரிக்கெட்டை விளையாடிட்டு வளர்ந்தீங்கன்றதும், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எப்படி பார்த்து வளர்ந்த கிரிக்கெட் இருக்குதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட், சூப்பர், நான் ஒத்துக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனல் மைசஸாக தூக்கி போட்டு நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல ட்ரான்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னத்தை கை கொடுத்து கிளம்பிடுவோன்றது உங்கள் கிரிக்கெட். இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு இங்கிலாந்து சாயிலில் போய் விளாட்றேன். இது என்னோட ஹோம் மேட்ச் கிடையாது. இது என்னோட அவே சீரீஸ். நான் இங்கிலாந்தில் வந்து விளாட்றேன். என்னுடைய நம்பர் 6 நம்பர் 7ல் விளாடக்கூடிய பேட்ஸ்மேன், நம்பர் 7 நம்பர் 8, ஆமாம், அந்த நம்பர் 7 பேட்டரை நான் வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்து நீ ஃப்ரண்ட்டில் ஆடு அப்படின்னு சொல்லி ஒரு 4 விக்கெட் லாஸ்ட்டில் ஒரு நம்பர் 6 பேட்ஸ்மேனாக கொண்டு வரேன். அவர் செஞ்சுரி போட காத்துட்ருக்காரு. மெய்டன் டெஸ்ட் 100 ஃபார் வாஷிங்டன் சுந்தர் ஆன் த ஹோல்ட். கையில் இருக்குது. அதை எப்படி வாஷிங்டன் சுந்தர் விடுவார்? நீங்களா இருந்தால் விடுவீங்களா? ஏன் பென் ஸ்டோக்ஸ் இதை வந்து விட்டுருப்பாரா? பென் ஸ்டோக்ஸ் வந்து அவர்களுடைய பிளேயர், அவரோட ஒரு டெபியூ பிளேயரோ, இல்லை ஒரு புது பிளேயரோ, இல்லை ஃபர்ஸ்ட் மெய்டன் 100 கையில் வச்சுட்டு இருக்க ஒரு பிளேயர் இருந்திருந்தா அவர் அதை ஆடாமல் விட்டுருப்பாரா? இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்டார் அவர். இவர் இந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் சொன்னோடனே சஞ்சய் மஞ்சுரேக்கர் இப்போ என்ன சொல்கிறாரா, இந்த கேள்வி கேட்கல. இப்போ சஞ்சய் மஞ்சுரேக்கர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, ரைட், ஓகேப்பா, நாங்கள் எடுத்துக்கிறோம். இது எங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ரூல்ஸ்லையும் அதுக்கு இடம் இருக்குது. நான் மேட்சை விளாட்றேன். நான் ட்ராக்கு ரெடி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ வந்து என்னை உட்கார வச்சு என்னை வந்து ஸ்கூல் எடுக்கிறது, கிளாஸ் எடுக்கிறது, என்னப்பா ட்ரா பண்ணிட்டு போயேன்ப்பா, நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற, ஒரு சாதாரண பவுலர் அகேன்ஸ்ட் அடிக்கணுமா? இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னா, இங்கிலாந்து ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், இப்படி தான் சொல்கிறார் இங்கிலீஷில் சஞ்சய் மஞ்சுரேக்கர். இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் த வேர்ல்ட் கிரிக்கெட் வில் நாட் behave the way England cricket behaves, and they cannot play the way England cricket plays and how they want it to be அப்படின்றாரு. நான் கரெக்டாக தமிழில் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கிலாந்து வீரர்கள்லாம் உலகமே நீங்கள் விளாடுற மாதிரி கிரிக்கெட் விளாடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் விளாடுங்க, நாங்கள் அதை தடுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எல்லாருமே எல்லா கண்ட்ரி இங்கிலாந்து, இது இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், ஜிம்பாப்வே, பங்களாதேஷ்னு எல்லாருமே இங்கிலாந்து வேலையே தான் விளாடணும். உங்கள் வகையிலே தான் நாங்களும் கிரிக்கெட் விளாடணுமா? உங்கள் விதத்தில் தான் நாங்கள் கிரிக்கெட் விளாடணுமா? அப்படி நடக்காதுங்க சார். அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
அப்படின்னு சஞ்சய் மஞ்சுரேக்கர் சொல்றாரு. இங்கிலாந்து ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்க விளையாடுற மாரி தான் நாங்க விளையாடணும்னு அவசியம் இல்ல. உங்க ஸ்டைல்ல விளையாடுங்க ரைட் ஓகே. பட் எனக்கு மேட்ச்ல ரூல்ஸ் எனக்கு நான் விளையாடுறேன். இங்க வந்துட்டு உன் ஆசைப்படி, உன் வழக்கப்படி தான் இந்த உலகமே நடைபெறணும்னு இங்கிலாந்து கிரிக்கெட் நினைக்கிறது முதல்ல அவங்க மாத்திக்கணும். இட் கேன் நாட் ஹேப்பன் தட் வே. அந்த மாரிலாம் நடக்காதுங்க. இந்த உலகமே உங்க ஆட்டத்துக்கெல்லாம் ஒண்ணும் ஆடாது. அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சய் மஞ்சுரேக்கர், ஜானத்தன் ட்ராட்டுக்கும், மொத்த இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கும் சேர்த்து ஒரு பதில அந்த இடத்துல சொல்றாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த பதிலே வந்துட்டு அவர் சொல்லும்போது. எனக்கு அப்பா! மனசுல இந்த பாரத்தையே இறக்கி வச்சுட்டான்டா ஒருத்தன் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சஞ்சய் மஞ்சுரேக்கர் ஒரு பதிலடி குடுத்தாரு. இது என்ன மாரி ஒரு கிரிக்கெட்டுங்க? நீங்க சொல்லுங்க. இந்த பேண்டர் பண்றாங்க, ஸ்லெட்ஜிங் பண்றாங்க. அது ஒரு விளையாட்டா போகுது. என்னப்பா 6 அடிக்க வேண்டியது தானே. இறங்கி போய் அடி. இப்போ போய் 94ல சும்மா நின்னுட்டுருக்குற. அடி மாப்ள அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே. நாங்க எங்க ஊர்லயும் பண்ணுவோம்ப்பா. நீங்களும் பண்றீங்கப்பா. நார்மல் தெரு கிரிக்கெட்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லேருந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வரைக்கும் இதெல்லாம் அலவுட். சும்மா பண்றாங்க. அந்த பேட்ஸ்மேன் ஏன் ட்ரிகர் ஆகுறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரைட் ஓகே. பட் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்து பார்க்கணும். ரைட்டுங்களா? ஸோ இத வந்து நம்ம லீகலா, இல்லீகலா இதெல்லாம் அப்படின்றத தாண்டி இது இனிமேலையாவது அட்லீஸ்ட் இத வந்து இந்த மாரி இந்த அடுத்த பிளேயர வாய் வழியா பேசி, பேசி காண்டேத்தி பண்ற அந்த ஒரு கேவலமான கிரிக்கெட்ட முதல்ல நிறுத்துங்கடா! அப்படின்னு ஒரு விஷயத்த ஐசிசி கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அத பத்தி நம்ம தனியா ஏன்ற பத்திலாம் நெறைய விஷயங்கள டீட்டெயிலா ஒரு வீடியோல பேசுவோம். பட் இதில என்னன்னா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பாருங்க. நீ ஒரு சாதாரண ஒரு ஜாக் கிராலிக்கும், ஹாரி ப்ரூக்கும் அகைன்ஸ்ட்டா வந்துட்டு நீ டெஸ்ட் செஞ்சுரி போட போறியான்னு பென் ஸ்டோக்ஸ் கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன் பென் ஸ்டோக்ஸ் கிட்ட, அந்த ஜாக் கிராலி ஒருவேள ஒரு விக்கெட் எடுத்தாலோ, ஹாரி ப்ரூக் ஒரு விக்கெட் எடுத்தாலோ, இல்ல உன்னோட ஜாக் கிராலி, பென் டக்கெட் இவங்கலாம் வந்து ஒரு விக்கெட் எடுத்தா, அந்த விக்கெட்ட வேணான்னு சொல்லிருவீங்களா மிஸ்டர் பென் ஸ்டோக்ஸ்? சாரிங்க என்னோட பார்ட் டைம் பவுலர் சும்மா வந்து போட சொன்னேன். தெரியாம விக்கெட் ஆயிருச்சு. ஐ அம் சாரி அம்பயர். ஐ டேக் இட் பேக் அப்படின்னு சொல்லுவீங்களா பென் ஸ்டோக்ஸ்? ஸோ இது என்ன ஒரு அடாசிட்டி, என்ன ஒரு திமிரு. இந்த இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு, இந்த இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்களுக்கு என்னமோ அந்த கிரிக்கெட்டையே நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. ஆனா இந்த கிரிக்கெட்ட நீங்க விலைக்கே வாங்கிற முடியாது. அப்படியே இது வந்து ஒரு ஸ்போர்ட். பல நாடுகள் எல்லாருமே விளையாடுறாங்க. எந்த திமிர்ல வந்து இந்த மாரி நடந்துக்கிறாங்க இங்கிலாந்து கிரிக்கெட்டுங்கிறது புரியல. ஸோ அவங்களுடைய இந்த திமிர கொஞ்சம் அவங்க குறைச்சுக்கணும். இல்ல அப்படின்னா இப்படி தான் அசிங்கப்படுவாங்க. கேவலமா அசிங்கப்படுவாங்க. இன்னும் கேவலமா அசிங்கப்படுவாங்க. ஸோ அதனால ஸ்போர்ட்டா எடுத்து விளையாடுற வரைக்கும் அது எல்லாரும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. நீங்க கலாய்க்கிற வரைக்கும், நீங்க விளையாட்டா வந்து மைக்ல வந்து நின்னுட்டு கத கதையா அடிக்கிற வரைக்கும், அதெல்லாம் ரைட் ஓகே. எதையோ ஒண்ணு ஒத்துக்கிட்டு போறாங்க. இப்போதைக்கு ரூல்ஸ்ல இடம் இருக்குது. அதனால எல்லாரும் அமைதியா விட்டுர்றாங்க. ஆனா, நீங்க என்னமோ பெரிய லார்டு மாரியும், அத வந்து கிரிக்கெட்டே அப்படியே நீங்க அப்படியே ரொம்ப அப்படியே இது பண்ணிற முடியும் அப்படின்றதெல்லாம் நினைக்கக்கூடாது மிஸ்டர் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ. அதனால வந்து நீங்க வாங்குன சட்டிய நல்லா ஒரு பெருத்த சட்டியா வாங்கிட்டு போயிருக்கீங்க இன்னைக்கு. அத வீட்ல வச்சு நல்லா சமைச்சு வறுத்து தின்னுங்க. மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நல்லாருக்கும் சூப்பரா. எங்க ஊர் மீன் குழம்பு எப்படி இருக்குன்றத நான் வேணா ரெசிபி அனுப்புறேன். நல்லா நீங்க வாங்குன சட்டியில வறுத்து, மீன பொரிச்சு, குழம்பு ஆக்கி தின்னுங்க. சூப்பரா ஜாலியா அ அ ஹேவ் அ வெரி ஹேப்பி வீக் அஹெட். மண்டே திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. ஒரு வாரம் சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த காண்டுலயே சுத்திட்டு, வாங்க பொறுமையா அடுத்த மேட்ச் வாங்க. 5வது டெஸ்ட் மேட்ச் இன்னும் சூப்பரா, ஜாலியா இந்த மாரி உங்கள காண்டேத்தி, வெறுப்பேத்தி பார்க்கறதுக்கு நெறைய சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ், இன் திஸ் வீடியோ ஐ வாண்டட் டு ரியலி டெல் யூ ஆல் தட் நம்ம சஞ்சய் மஞ்சேகர் என்ன மாரி ஒரு மேட்டர பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்துட்டு இப்படி ஒரு மேட்டர சொன்னேன் நானு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பென் ஸ்டோக்ஸ் அண்ட் டீம் வந்துட்டு இந்த மாரி ரொம்ப ஓவரா போயிட்டு இந்த ஒரு ட்ராக்காக அழுது, கெஞ்சி, கூத்தாடி பண்ணதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பால். ஓகே பாய்.